60 ஆண்டுகளுக்கும் மேலாக மலேசிய இந்தியர்களின் உற்ற தோழனாகவும் தகவல் பரிமாறும் முதன்மை களமாகவும் திகழ்ந்து வரும் நாட்டின் முதன்மை வானொலிகளில் ஒன்றான மின்னல் FM 20 ஆண்டுகளுக்கு பிறகு புது பொலிவு, புதிய உள்ளடக்கங்கள், புதிய நிகழ்ச்சிகளோடு அதன் நேயர்களை சந்திக்க தயாராகியுள்ளது. நவீனத்தை சேர்க்கும் இம்மாற்றம் இளம் தலைமுறையை வானொலியோடு இணைக்கும் முக்கிய நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு அதன் ஒலி அலையில் மின்னல் FM ஏற்படுத்தியுள்ள இம்மாற்றங்கள் அனைத்தும் நாளை பிறக்கவிருக்கும் தைத்திரு நாளில் அரங்கேற உள்ளன. இந்த புதிய அடையாளம் இளம் தலைமுறையை வானொலியுடன் நெருக்கமாக இணைக்கும் பாராட்டுக்குரிய முயற்சி என்று இதனை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் யுனீஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். நான் கேட்டு இருந்த காலை கதிரிலிருந்து நிறைய மாற்றங்கள் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு வராங்க. இளைஞர்களுக்காக மட்டும் தயாரிக்கப்பட்டது போல தான் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த டைம் இஸ் சேஞ்ச். அதனால் நிறைய இன்னும் எக்ஸைட்டட்மெண்ட்டாக இருக்குது. மியூசிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கும் ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்ம ஜென் வாய் இப்போ இருக்கிற ஜென்சிக்கு வர ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ஒரு ஹைப்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சமூக ஊடகம், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு என ஊடகங்களுக்கு ஏற்பட்டுள்ள சவாலான சூழலை கையாளும் முயற்சியாகவும் இம்மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள வேளையில் தமிழ் மனம் மாறாமலும் பண்பாடு தவறாமலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து படைக்கப்படும் என்று மின்னல் FM நிர்வாகி குமரன் சுப்பிரமணியம் கூறினார். இந்த மாற்றம் நிச்சயமாக புதிய நேயர்களை நம் வசம் கொண்டு வரும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை நேயர்களுடனான கலந்துரையாடல்களை நம்ம செய்ய போகிறோம். அந்த கலந்துரையாடல்களின் மூலமாக அவருடைய என்ன அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொண்டே இருக்க போகின்றோம். மொழியை நம்ம இழக்காது, விட்டு கொடுக்காது, பழைய நேயர்களை அப்படியே வைத்துக்கொண்டு எப்படி நம்ம பண்பாட்டை கட்டி காக்க போகிறோம், அதை வைத்துக்கொண்டு எப்படி நம்ம தொழில்நுட்பத்தில் சிறப்பாக செயல்பட போகின்றோம் என்றுதான். ஆக தொழில்நுட்பம் நம்மளுக்கு இங்கே வசதியாக போய்விட்டது. அது மட்டுமின்றி சிறு வணிகர் முதல் தொழிலதிபர் வரைக்குமான அனுபவ பகிர்வும் வர்த்தக நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்று குமரன் குறிப்பிட்டார். வணக்கம் மின்னல், இளமை உல்லாசம், இசையும் தீரா இசை, காற்றின் மொழி, மின்னலின் இடைவிடா இசை போன்ற புதிய பெயர்களுடன் நிகழ்ச்சிகளை படைக்கவிருக்கும் மின்னலின் அறிவிப்பாளர்கள் சிலர் தங்களின் ஆர்வங்களை பகிர்ந்து கொண்டனர். நாளையிலிருந்து இது எல்லாமே மாறப்போது. உற்ற நேயர்கள் என்னைக்குமே எங்களுக்கு பக்கபலம். இது என்ன, நான் உண்மையிலே இந்த தலைப்பெல்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்த தலைப்புகள் தான். அவங்க எப்போதும் சொல்லுவாங்க எங்ககிட்ட பேசும்போது, வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க மாதிரி தான் எங்களை அவங்க எப்போதுமே அவங்க பக்கத்திலே வச்சுக்குவாங்க. அப்படி சொல்லும்போது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, உதாரணத்துக்கு ஆனந்த தேன் காட்டு நேரத்தை இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களுடைய குரல்களை செவிமடுத்து உங்களுக்கு கேட்பதான் வழங்க போறோம். இப்ப இருக்கிற தொழில்நுட்ப காலத்துல, குறிப்பா AI காலத்துல தமிழை தடம் மாறாம கொண்டு போய் சேர்க்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எல்லா இடங்களிலும் மொழி கலப்பு வந்துருச்சு. ஆனா மின்னல் FMல மட்டும் 99 விழுக்காடு முடிஞ்ச வரைக்கும் மொழி கலப்பு இல்லாம பேசுறது தான் எங்களுடைய பெரிய சவால். இளைஞர்களை இந்த வானொலி மட்டுமே நம்பி இருக்கிற காலம் மாறி போச்சு. இப்போ ரொம்ப பெருகி கிடக்குது. சமூக வலைத்தளமா இருக்கட்டும், வானொலியை நம்பி இருந்த காலம் காணாம போச்சு. தமிழ் மூலமா, நல்ல நிகழ்ச்சிகள் மூலமா, நிறைய தகவல்கள் மூலமா நாங்க கொண்டு வர முயற்சி பண்றோம். ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு இந்த மாற்றத்திலிருந்து தெரிய வருது. நிறைய பேர் கலந்துக்குவாங்க. இப்போ எப்படின்னா, கல்லூரின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது. அதற்கு பிறகு மாணவர்கள் அழைத்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே நிகழ்ச்சிகள் இருக்கு. எல்லா தளங்களும் சரியா இருக்கு. அதை இளைஞர்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்று கோலாலம்பூர் அங்காசபூரியில் நடைபெற்ற இத்தொடக்க விழாவில் தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் மனோ வீரபத்ரன், RTMின் வியூகங்களுக்கான ஒளிபரப்புத்துறை துணை தலைமை இயக்குநர் ஹம்சா இஷா உட்பட மின்னல் FM பணியாளர்களும் கலந்து கொண்டனர்.